மாம்பழம்னா மாம்பழம் தான். என்ன டேஸ்ட்! என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம தனியா உட்காந்து அப்படி என்னத்தை தான் தின்னுட்டு இருக்கான் இவன். பார்த்தா தெரியல, மாம்பழம் சாப்பிடுறேன். உனக்கு 2 மாம்பழம் வச்சிருவா. எதுக்கு வயிற்றால போக்குறதுக்கு வாந்தி மயக்கெல்லாம் வரதுக்கா? டே மரத்திலேயே மாங்காய் நல்லா முத்தின அப்புறம் மரமே வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மாங்காய் வந்து தானா வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும். அப்படி இல்லையா மாங்காவை அறுத்து நம்ம வைக்கோல்லையோ இல்லை அரிசிலையோ இல்லை பாதுகாத்து வச்சிருந்தோம்னா 10லேருந்து 15 நாளுக்குள்ள எத்திலின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி தானா வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து பழுத்துரும். இதுதான் வந்து இயற்கையாக வந்து பழுக்கிறதுடா. இப்படி பழுத்தாதான் மாங்காவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நீ சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைட் கல்லை வச்சு பழுக்க வச்சுது. இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, எந்த விதமான புரோட்டீன் மல்டி விட்டமின்ஸும் இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லா வயித்தால தாண்டி நீ போக போற. என்னடா சொல்ற? அதான்டா ஆல்ரெடி வயித்த லைட்டா கலக்குற மாதிரியே இருந்துடா. ஃபுல் வீடியோ கீழே ப்ளே பட்டன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாரும் பாருங்க.